பொதுவா எல்லாருடைய வீட்லயுமே குழந்தைங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, "இது அழகா இருக்குது. குழந்தை பாரு அப்படியே தெய்வ கடாட்சமா இருக்குது." அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து இப்படி சடக்குலாம் கூட போடுவாங்க. அதே குழந்தை ராவடி பண்ணுச்சு அப்படின்னா, எல்லாரும் என்ன மறக்காம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டோம்னா, "இது என்ன குழந்தையா குட்டி சாத்தானான்னு தெரியல. இவ்வளோ ராவடி பண்ணுதும்பாங்க." அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல டீச்சரும் அதே தான் சொல்லுவாங்க. "இது என்ன குழந்தையா குட்டி சாத்தானான்னு தெரியல. இவ்வளோ ராவடி பண்ணுதுன்னு." ஆனா அந்த குட்டி சாத்தான்ற பேரு அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு பேரா இருக்குது. பொதுவா வந்து பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள இல்ல ஒரு சிலர் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா ஆல் ஓவர் பூரா அனைத்து மக்களையுமே சென்றடைஞ்ச ஒரு வார்த்தை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம்னா, குட்டி சாத்தான். அந்த குட்டி சாத்தான்றது குழந்தைங்கள பார்த்து சொல்லுவாங்க, டார்ச்சர் பண்ணுச்சு அப்படின்னா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ணக்கூடிய குழந்தை சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஒரு உயிரினத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்கள கூட வந்து என்ன சொல்லுவோம், குட்டி சாத்தான்னு சொல்லுவோம். நம்மளே கூட யாராச்சும் ஒருத்தர் குட்டி சாத்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, உண்மையாலுமே குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பார்க்க கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறது பிளாக் மேஜிக்ல வந்து ஹெட் மாரி ஓகேங்களா? அது வந்து அனைத்து தீய சக்திகள் அதாவது வைப்ரேஷன், பிளாக் மேஜிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஸோ குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி தான் நாம எல்லாருமே பார்க்குறோம். ஆனா, இதுவே நம்ம வந்து அப்படியே பக்கத்து ஸ்டேட் கேரளா போனோம்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு மாயா அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிச்சாத்தானுக்கு கோவில் கட்டி கும்பிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 390 வகையான விஷ்ணு மாயா இருக்குது கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட 390 வகையான குட்டி சாத்தான்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே கோவில் கட்டி கேரளால இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுறாங்க. நாம எல்லாரும் பிள்ளைங்கள வந்து குட்டி சாத்தான்னு சொல்லி திட்டுறோம். அவங்க குட்டி சாத்தான வழிபடக்கூடியவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு சாத்தன் அதாவது சாத்தான் அப்படிங்கிற பேரு நம்ம குட்டி சாத்தான்னு சொல்லி தமிழ்ல சொல்றோமா? சாத்தான்னு தமிழ்ல சொல்றோமா? அத மலையாளத்துல சாத்தன் அப்படிம்பாங்க. குட்டி சாத்தான் சாமிய கும்பிடுறவங்க, அவங்க ஸ்கூல்ல பிள்ளைங்களுடைய பேர்லாம் குடுக்கும்போது, சாத்தன் அப்படின்னு சொல்லி தான் குடுப்பாங்க. நாம்ப திட்டுறதுக்கு பயன்படுத்துறோம், தப்பா நெனச்சுக்கிட்டு. ஆனா அந்த சாமிய கும்பிடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு பேராவே அதான் வைக்கிறாங்க கேரளாவுல. விஷ்ணு மாயா அதோடைய ஹிஸ்டரி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேரளாவுல அதுக்கு சாமி கோயில் கட்டி கும்பிடுறாங்க. கேரளால இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய நடிகைகள், மிகப்பெரிய பிரபலமானவர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு சில நேரங்கள்ல நெறைய பேர் அந்த கோயிலுக்கும் வர செய்றாங்க. வந்தவங்கலாம் என்ன சொல்றாங்க, "நான் அந்த சாமிய கும்பிட்டேன். அதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள்ல வெளிப்படையாவே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம அந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல நம்ம கேரளால இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, நாம அந்த காட்சிய நம்மளால பார்க்க முடியும். வாங்க. இந்த விஷ்ணு மாயாவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு மாயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிச்சாத்தான தான் விஷ்ணு மாயாம்பாங்க. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, சிவபெருமான் வந்து கேரளால இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு வராராம். அப்ப அங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கூலிவாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்மணிய பார்க்குறாரு. பெண்மணிய பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து அஃபெக்ட் ஆகுறாராம் சிவபெருமான். இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதான். இது சம்மந்தமா அப்படிதான் இருக்குது. அது அது சம்மந்தமா நான் வாசிச்ச கட்டுரைகள்ல இப்படிதான் இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்றேன். சிவபெருமான் வந்து அந்த பெண்ண பார்த்துட்டு, அந்த பெண்ண வந்து பார்வதியோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, போய் காளிய கும்பிடுறவங்க. அவங்க போய் காளிகிட்ட முறையிடுறாங்களாம். இந்த மாரி வந்து சிவபெருமன் என்ன வந்து அப்ரோச் பண்றாரு. நான் வந்து உங்கள கும்பிடுறேன். எப்படி? நான் வந்து இந்த மாரி பண்ணட்டும்னு சொன்னப்ப, சாமி வந்து காளி நேர்ல பார்வதி காட்சி குடுக்குறாங்களாம். காட்சி குடுத்து சொல்றாங்களாம், "நீ இந்த கோவில்லயே இரு. உன் உருவத்த மாத்திக்கிட்டு, நான் உன் உருவத்துல அங்க போறேன்." சிவபெருமான் வராரு. நான் தான் அங்க இருக்கிறேன்னு சொல்லி நெனச்சுட்டு அவரு என் கூட இருப்பாரு. அவருக்கே தெரியாம நான் பாத்துக்கிறேன். நான் அங்க இருக்கிறேன். உனக்கு பதிலா ஆள் மாறாட்டம் பண்ணி நான் போறேன். நீ இங்க பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, கூலிவாகா காளி கோவில்லயே இருக்கிறாங்க காட்டுக்குள்ளாடி. சிவபெருமான் வரேன்னு சொன்ன நேரத்துக்கு, கூலிவாகா உருவத்துல பார்வதி போறாங்க. ஸோ, அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. மாசக்கணக்குல இருக்கிறாங்க. ஸோ, மாசக்கணக்குல கோவில்லயே கூலிவாகாவும் இருக்கிறாங்க. ஸோ, கூலிவாகா உருவத்துல இருக்கிற பார்வதி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் பொறக்குறாரு. பையன் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையா பொறக்குது. பொறந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து "நான் கெளம்புறேன். எனக்கு வந்து டைம் ஆயிருச்சு. டைம் ஆயிருச்சுன்னா, நான் அங்க போய் பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கு. நான் கெளம்புறேன். ஸோ, உனக்கு நான் வந்து ஒண்ணு குடுக்குறேன். காட்டுல வந்து நெறைய விலங்குகள் இருக்குது. அதனால இந்த உனக்கு பாதுகாப்புக்கு நான் வந்து ஒரு பஃபலோ குடுக்குறேன். ஒரு எரும மாடு குடுத்துட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஒரு எரும மாடு குடுத்துட்டு போறாரு சிவபெருமான். குடுத்துட்டு அவரு கெளம்பிட்டாரு. உடனே கூலிவாகா உருவத்துல இருந்த பார்வதி கோயிலுக்கு வராங்க ரிட்டர்னு. பல மாதங்கள் கழிச்சு. கூலிவாகாட்ட வந்து அந்த குழந்தைய குடுக்குறாங்க. "இந்தா கூலிவாகா, இது வந்து சிவனுக்கும், பார்வதி ஆகிய எனக்கும் பொறந்த குழந்தை. உன் அரவணைப்புல வளர்த்து" அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி சாத்தான் அந்த குழந்தைய குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஒரு எரும மாடு, பஃபலோ அதையும் குடுத்துட்டு, அவங்க கோயிலுக்குள்ள போயிட்டு சரணடைஞ்சுட்டாங்க. ஸோ, கூலிவாகான்ற அந்த பொண்ணு வந்து அந்த குட்டி சாத்தான கொண்டு வந்து வளர்த்துறாங்க காட்டுக்குள்ளாடியே வச்சு. காட்டுக்குள்ளாடியே வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? குழந்தையா குட்டி சாத்தானான்னு தெரியல, இவ்வளோ ராவடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அந்த ராவடியெல்லாம் அப்ப பண்ணது தானாம். அது பண்ணாத சேட்டையே இல்லையாம். அது பண்ணாத சேட்டையே கிடையாதாம்.
அவ்வளோ டார்ச்சர் பண்ணுமா. அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுமா, ஊர்ல இருக்கிற மக்களை டார்ச்சர் பண்ணுமா, காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள டார்ச்சர் பண்ணுமா, மரத்த பிடிச்சு உழுக்குமா, என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணுமா. அப்ப அது பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிச்சாத்தான் குட்டிச்சாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு நாட்டு ராஜா என்ன பண்றாரு, அந்த ஊர் பக்கமா வராராம். ஊர் பக்கமா வரும்போது கூலி வாகாவ பார்த்துட்டு, "நீ என் கூட அரண்மனைக்கு வந்துரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூப்பிடுறாராம். அப்போ வந்து என்ன பண்றாரு, குட்டிச்சாத்தான் சின்ன பையன். ஷார்ட் பாய் ஓகேங்களா? சின்ன பையனா இருக்கும்போதே வந்து என்ன பண்றாரு, அவருக்கு குட்டிச்சாத்தான பொறுத்தவரைக்கும் கூலி வகை தான் அம்மான்னு நெனச்சுட்டு வளர்ந்துட்டு இருந்த டைமு. அது அவங்க அம்மா வந்து நீ என் பையன்னு சொல்லி தான் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக் எதுவுமே சொல்லல அதுவரைக்கும். ஸோ அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்றான், எங்க அம்மாவ யார் நீ கடத்திட்டு போறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ராஜா என்ன பண்றாரு, யார்றா நீ நவுர்றன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டுறாரு. வெட்டும்போது கூலி வகையுடைய பையனான குடிச்சத்த என்ன பண்றாரு, இப்படி கைய காட்டுறாரு. கைய காட்டும்போது இப்படி வெட்டிருச்சு. வெட்டின உடனே ரத்த துளிகள் சிதறுது. கிட்டத்தட்ட 400 ரத்த துளிகள் சிதறுதாம். சிதறின ஒவ்வொரு ரத்த துளிகள்ல இருந்துமே ஒவ்வொரு குட்டிச்சாத்தா வந்துச்சாம் ஒரே உருவத்துல. வந்த உடனே என்ன பண்ணுது, அந்த 401 400 சிதறுனுச்சு பிளஸ் இந்த 1 எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுது. எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுது அந்த ராஜாவ. அந்த ராஜா வந்து இறந்து போறாரு. ஆனா அவர் சாவறதுக்குள்ளாடி இப்படி சண்டை போடும்போது அந்த கத்தி பட்டு கிட்டத்தட்ட 10, 11 விஷ்ணுமாயா இறந்துருச்சு குட்டிச்சாத்தான். மீதி இருந்தது என்னது? மீதி இருந்தது 390. அந்த 390 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த 390 குட்டிச்சாத்தான்களாம் கேரளாவுல மக்களால் வழிபடப்படுகிறது. அந்த மீதி இருந்த 390க்கும் ஹெட்டா ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? முதல் குட்டிச்சாத்தான். அவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு, "என்ன மாரி இந்த மாரி நடந்திருக்குதுன்னு" சொல்லிட்டு. "ஏன் இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து கூலி வாகா சொல்றாங்க, இந்த மாரி நடந்த விஷயத்தலாம். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றாரு, "நான் போய் சிவன பார்க்குறேன். கைலாயத்துக்கு போறேன், சிவன பார்க்குறேன். நான் பொறந்த உடனே எதுக்கு என்னைய விட்டுட்டு அவரு போயிட்டாருன்னு போய் நான் சண்டை போடுறேன்னு" சொல்லிட்டு போறாரு. இவரு போன உடனே என்ன ஆகுது, அங்க வாயில் காவலர்கள்லாம் யாருமே என்ன பண்றாங்க, "யார் நீ?" அப்படிங்கிறாங்க. இவரு வந்து, "நான் குட்டிச்சாத்தான். இந்த மாரி சிவன பார்க்க வந்தேன்னு" சொன்னா யாருமே விடல. குட்டிச்சாத்தான்லாம் பார்க்க விட மாட்டோம்னா கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. இவரு வந்துடுறாரு. வந்த வாட்டி இவரு தான் சிவன் அவருடைய அம்சத்துல பிறந்த பையன் தானே. இவரு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. உடனே தன்னுடைய உருவத்த விஷ்ணுவா மாத்திக்கிறாரு. விஷ்ணு பகவானா மாத்திட்டு கைலாயத்துக்குள்ள போறாரு. போன உடனே என்ன எல்லாருமே என்ன பண்றாங்க, பூதகணங்கள்ல இருந்து, ராட்சசர்கள்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, முனிவரிசிகள்லாம் விஷ்ணு வந்திருக்கிறாரு சிவனை பார்க்கறதுன்னு சொல்லி எல்லாரும் வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. அங்க சிவன்ட்ட போன வாட்டி இவரு தொடர்ந்து இப்படின்றதுக்குள்ளாடி குட்டிச்சாத்தான உருவத்தை மாத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து சிவபெருமான் சொல்றாரு, பூதகணங்கள்லாம் யாருமே ஏமாத்த முடியாது. அவங்களே நீ ஏமாத்தி உருவத்த மாத்தி நீ உள்ளாடி வந்துட்டன்னா, விஷ்ணு மாரி மாய தோற்றம் மாத்தி நீ விஷ்ணு மாரி மாய தோற்றத்த மாத்தி நீ உள்ளாடி வந்துட்ட. இனிமே எப்பவுமே உன் பேரு விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேர் வைக்கிறாரு. அவரு அன்னைக்கு சொன்ன பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து விஷ்ணு மாயான்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கேரளாவுல. விஷ்ணு மாயான்னு சொன்ன உடனே மக்கள்லாம் என்ன பண்றாங்க, வழிபாடு பண்றாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தேவர்கள், அசுரர்கள் 2 டீமா தானே இருக்கிறாங்க எப்பவுமே தேவலோகத்துல. அப்ப என்ன பண்றாங்க, தேவர்கள் சொல்றாங்க, இந்த மாரி சிவனோட அம்சத்துல பொறந்த நீ எங்க கூட வந்துரு. நீ எங்க கூட இருந்தனா எங்களுக்கு பெரிய பலம். நாங்க உன்னை வழிபாடு பண்றோன்ட்டு. அசுரர்கள் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல நீங்க எங்க கூட வந்துரு. நீ எங்களுக்கு ஆதரவா இருந்தீன்னா தேவர்கள் சைடுல இருந்து யாருமே எங்கள அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு. இவரு என்ன பண்றாரு, ஒரே வார்த்தையா சொல்றாரு, நான் பொறந்து வளரும்போதே நீங்கலாம் என்னை விட்டு போயிட்டீங்கல்ல. நான் வந்து மக்களோட மக்களா தான் இருப்பேன். எனக்கு வந்து எந்த கடவுளும் எனக்கு வந்து எதுவும் பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. நான் வந்து மக்களுக்கு பொதுவான ஆளு. மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு மக்களோடனா வந்து கலந்துட்டாராம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிச்சாத்தான். அந்த விஷ்ணு மாயா அப்படிங்கிற பேருக்கு உண்டான ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது இதுதான். கேரளாவுல நீங்க இன்னைக்கு போனீங்கனாலும் வழிபாடு பண்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விசேஷ நாட்கள்ல சொல்லப்பட்ட விசேஷ தினங்கள்ல போய் சாமி கும்பிடுறாங்க. விஷ்ணு மாயா ஒரு கடவுள். நம்ப ஊர்ல கிடையாது. கேரளாவுல சாமி கும்பிடுறாங்க. தெரிஞ்சுக்கோங்க.